அதனால சேகர் பாபு அவர்கள் முதல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி 1931 பிரிவி கவுன்சிலுடைய தீர்ப்பு எடுத்து ஒரு படிக்கட்டும். இன்னைக்கு புதிதாக இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் இதை பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க. மேல காவல்துறை அனுமதிக்கிறாங்க, அவங்க போய் சாப்பிடுறாங்க, ஆடு எடுத்துட்டு போறாங்க. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி எடுக்கிறாங்க. ஒரு எம்பி மேல நடவடிக்கை எடுக்க துப்பில்ல அவருக்கு. இன்னைக்கு சேகர் பாபு அவர்கள் வீரவசனம் பேசிட்டு இருக்காங்க. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாங்க இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம். நேற்று நீங்க அடக்கின லட்சணத்தை தானே பார்த்தோம். அதே நேரத்தில் இந்த காவல்துறை எங்க பயன்படுத்தி இருக்கணும்? 4 மணிக்கு மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் மதுரை பெஞ்சில் தீர்ப்பு வந்த பிறகு எங்க போச்சு உங்களுடைய கௌரவம், உங்க வீரம் எல்லாம்? 1 மணி நேரத்தில் மக்கள் சேர்ந்து இருக்கிறாங்க. தீர்ப்பு கொடுக்கப்பட்டு 1 மணி நேரத்தில் மக்கள் வந்து நிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தன்னெழுச்சியாக மக்கள் வந்திருக்கிறாங்க. அதனால் சேகர் பாபு அவர்கள் முதல்ல சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும். வெறும் காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பட்டைய போட்டுக்கிட்டு நான் முருக பக்தன் நான் சிவபக்தன் சொல்லி தெரிஞ்சா மட்டும் பத்தாது. ஆனா இதுல பிரச்சனை ஆரம்பிப்பவர்கள் யார்? இத்தனை காலமாக அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி இத முதல்ல சேகர் பாபு அவர்கள் ரகுபதி அவங்க இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவோம் அந்த சீன் போட்டு சுத்துனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நாங்கள் அடக்கி காட்டுவோம். அதுக்குள்ள போக வேண்டாம் நினைக்கிறேன். அதனால வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ரகுபதி அவர்கள் வார்த்தையை சரியா பயன்படுத்தணும். இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்க அமைச்சரா இருக்க எத்தனை நாளைக்கு எம்எல்ஏ அமைச்சரா இருந்துருவீங்க? நாளை காலையில் இருந்துருவீங்களா? அதனால எம்எல்ஏவாக இருக்க அமைச்சரா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க வேண்டும் என்பது எங்களுக்கும் தெரியும். நாங்கள் அதை செய்தி காட்டும். மக்கள் பிரதிநிதியா இருக்கிறீங்க ஒரே காரணத்துக்காக மரியாதை கொடுக்கிறோம். அந்த மரியாதையை தற்காத்துக் கொண்டு பேசுகின்ற வார்த்தைகள் சரியா இருக்கும். அதனால இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம். இவங்களாம் தப்பு பண்ணவங்களா? இவங்களாம் கஞ்சா வித்தவங்களா? இவங்களாம் பெண்கள் மீது கை வச்சவங்களா? இவங்களாம் முருக பெருமானுக்காக பக்தர்களாக அங்கே திருப்பரங்குன்றத்துல அந்த பகுதியில் கோர்ட் அனுமதி கொடுத்த பிறகு அங்க சேர்றவங்க எப்படி இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவீங்க? அவங்களாம் தப்பானவங்களா? இன்னைக்கு கஞ்சாவுடைய தலைநகரமாக தமிழகம் இருக்குன்னா இதுலயே தெரியுது, லட்சணம் தெரியுது. என்டிபிஎஸ் நீங்க கேஸ் போட்ட லட்சணம் தெரியுது. இங்கே காவல்துறையை பயன்படுத்தணுமா? அதை விட்டுட்டு 350 பிஜேபியினுடைய வீட்டுல போய் காலையிலிருந்து நான் கைது பண்ணி சிறையில வைப்பேன். வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? இதுல வீரவசனம் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ரகுபதியை போன்றவர்கள் வெக்கமே இல்லாம வீரவசனம் பேசிக் கொண்டு திரிகின்றார். இரும்பு கடம் கொண்டு அடக்குவன்னு முருக பக்தர்கள் மீது கை வச்சீங்கன்னா நீங்க இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு நான் தெளிவா சொல்ற கேட்டு எங்களுக்கும் தெரியும் எப்படி உங்களை அடக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், பொறுத்துக்கிட்டு இருக்கு. தார்மீக ரீதியா கோர்ட் என்ன அனுமதி கொடுத்திருக்காங்களோ அது இது நடந்துகிட்டு இருக்கு. இத்தனைக்கும் நான் அந்த இடத்துக்கு போக கூட இல்ல. அதனால இரும்பு கடம் இன்னொரு முறை இந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்தி மிரட்ட பாத்தீங்கன்னா ரகுபதி அவர்கள் இருக்கிற இடம் அவருக்கே தெரியாது. அதனால நான் அமைதியான முறையில் அறவழி முறையில சொல்றேன். அமைச்சர் என்பதை தெரிஞ்சு சொல்றேன். இந்த மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் கரைவேட்டி கட்டிக்கிற திமுக காரங்கிட்ட இன்ப நிதிக்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டுறவங்க சொல்லிக்கங்க. எல்லாம் முருக பக்தர்களை பார்த்து அமைதியான முறையில் அறவரி அத்தனை பேர் சேர்ந்தாங்க. என்ன பண்ணாங்க? பஸ் உடைச்சாங்களா? தீ வச்சு கொடுத்தாங்களா? பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சாங்களா? அமைதியான முறையில் வந்து அமைதியான முறையில் பேசிட்டு போயிருக்கிறாங்க. அதனால தமிழகத்தில் இன்னைக்கு பிரச்சனை உருவாக்குவது யார்? பிரச்சனை உருவாக்குவது திமுக. இத்தனை காலமா சும்மா இருந்த திருப்பரங்குன்றத்தை ஊதி பெரிதாக்கியது யார்? நவாஸ்கனி போறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அங்க போய் மாமிசம் சாப்பிடறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதையெல்லாம் பார்த்து மேல நீங்க கைது பண்ணீங்களா? நடவடிக்கை எடுத்தீங்களா? காரணம் அப்பீஸ்மெண்ட். மைனாரிட்டி கம்யூனிட்டி அப்பீஸ்மெண்ட் ஓட் எனக்கு வேணும். அப்பதான் அவங்க ஓட்டு போடுவாங்க. அதற்கு அக்கறை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அமைதியான முறையில் இந்து பக்தர்கள் வந்தா முருக